எங்களுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை என்பாய் போற்றி. அண்ணாமலையின் மன்னா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஹரஹர நம பார்வதி பதயே. உச்சிவேல் முருகனுக்கு. உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் வல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வருடைய அளப்பெரும் திருவருட்கருணையினாலே சைவ சமய குரு பரம்பரையாக தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி வாழையடி வாழை என தொடர்கின்ற குரு பரம்பரையினுடைய குருவருட்கருணையினாலும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளினுடைய குரு கட்டாட்சமும் நிறைந்த வண்ணமாக இந்த மண்ணின் நாயகனாக விளங்கக்கூடிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய குருவருள் நிரம்ப பெற்ற நாம் இந்த இனிய மாலை பொழுதிலே 12 திருமுறைகளுக்காகவே மிக சிறப்போடு விழா எடுக்கின்ற அமைப்பாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது அடியேனுக்கு ஒரு பெருமிதம் உண்டு. அடியேன் இந்த மண்ணின் மைந்தன். பிறந்தது இந்த வேலூர் திருத்தலத்திலே, வளர்ந்ததும் வாழ்ந்ததெல்லாம் சென்னையில. அப்படி மீண்டும் இந்த மண்ணிலே இன்றைக்கு குருவருள் அழைத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு சபையாக 12 திருமுறையை ஆண்டுதோறும் பெருவிழாவாக எடுக்க வேண்டும் என்று எண்ணி அதனை சிரத்தையோடு மேற்கொண்டு வரக்கூடிய அன்பிற்கினிய திரு வேலனையா அவர்கள் இந்த விழாவை ரத யாத்திரை என்கின்ற முதல் நிகழ்வாக கொண்டு இப்ப சொன்னா இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுதான் ட்ரெய்லர், இனிமேதான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. அந்த அளவிற்கு ஒரு கோலாகலமான பெருவிழாவாக இந்த திருமுறை விழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் இன்றைய நாள் இந்த மாலை பொழுது குருவருளாலே நிரம்ப பெற்ற மாலை பொழுதாக நமக்கு அமைந்திருப்பதற்கு கந்த பரம்பரையினுடைய சன்னிதானத்திலிருந்தே இன்றைக்கு நம்முடைய சுவாமிகள் இன்று எழுந்தருளி இந்த திருத்தலத்திலே, அதுவும் இன்றைக்கு முதல் முறை இங்கு வந்திருப்பதாக நம்முடைய சுவாமி சொல்லும் பொழுது கேட்டு அகமகிழ்ந்தோம். அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அது நேரடியாகவே அந்த குருவருளை நாம் எப்படி பெற முடியும் என்று சொன்னால் இப்படித்தான் பெற முடியும் என்று நம் கண் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வரவேற்புரையும் ஒரு வரலாற்று உரையும் மிக சிறப்பாக ஆற்றிய, அங்கே மூலவராக பார்க்கிறோம் வாரியார் சுவாமிகளை, பின் உற்சவராக பார்க்கிறோம் சுவாமிகளை. அந்த உற்சவ மூர்த்தமே நடந்து வந்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அருமையான உரையை ஆற்றி கொடுத்த சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளையும் நாம் இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு இந்த இனிய மாலை விழா குருவருளாலே துவங்க பெற்றிருக்கிறது. ஏனைய குருமார்கள் வழிபாட்டு தலங்களிலே முக்கியத்துவம் பெற்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அன்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். திருக்கைலாய வாத்தியத்தின் தந்தை என்று நாம் சைவ உலகம் போற்றக்கூடிய புதுவை ராமலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே முன்னின்று இந்த விழாவை அருளி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நல்ல சபையிலே சைவ திருமுறையினுடைய ரத யாத்திரை துவங்கப்பட இருக்கிறது. இந்த ரத யாத்திரைக்கு ஆசுரையாக சுவாமிகள் அவர்கள் இங்கே நமக்கு அருள்மொழி வழங்க இருக்கிறார்கள். இதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் பெற முடியும்? இந்த நாளை விட நம் வாழ்விலே சிறந்த நாள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி அந்த குருவருளை நமக்கு தருகின்ற குருமூர்த்தங்களை நாம் ஒரு சேர வணங்கும் வண்ணமாக தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. பிடி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா,
விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போய் குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போய் குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா நினைக்காத துன்பம் போல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் போல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அன்பிருந்தால் உனக்குள்ளே உனக்காக எமையாக்குவேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் புல்விழியூர படகில் எனக்கிடம் கிடைக்குமா புல்விழியூர படகில் எனக்கிடம் கிடைக்குமா புல்விழியோர படகில் எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்கிறோம். பன்னிரு விழியோடு இருக்கின்ற முருகப்பெருமான் குருவர்களை தருமுகமாக வாரியார் சுவாமிகளுடைய சன்னிதானத்தில கந்த பரம்பரையினுடைய முன்னிலையிலே இன்றைக்கு நம்மை அமர்த்தி இருக்கிறான் என்று சொன்னாலே விழி கிடைத்ததே அபய கரம் கிடைத்ததே குருநாதன் சரணத்தில் நிகழ் கிடைத்ததே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி ஆண்டக மதுரை அரசே போற்றி
பெண் பிள்ளை நன்றின் உள்ளாடி போற்றி, ஆரூரமர்ந்த அரசை போற்றி, திருக்கழு குன்றின் செல்வா போற்றி, பராய்த்துறை மேவிய பரணி போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி, போற்றி புராண காரண போற்றி, போற்றி சயசய போற்றி, போற்றி போற்றி சயசய போற்றி, போற்றி போற்றி சயசய சயசய போற்றி, சயசய போற்றி, சயசய போற்றி, சயசய போற்றி, சயசய போற்றி. தந்தது உன் தன்மை, கொண்டது என் தன்மை, சங்கரா ஆர்கோலோ சதுரரு, அந்த முன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனே, இன்றையே ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கு இளம்போரு கைமாறே. இன்று ஆனந்த வெள்ளத்திலே நம்மை எல்லாம் அழுத்தி இருக்கிறது இந்த அருள் விழா. பேரருள் விழாவின் துவக்க விழாவே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நடைபெற உள்ள 12 திருமுறை விழா நாட்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக, நம் விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாட்களாக அமையப் போகிறது. அதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று ரதம் புறப்பட்டு வீதியெங்கும் சென்று வேலூர் முழுக்க அந்த வேலவனின் புகழ் பாடி இந்த திருமுறை விழாவிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள். அதை துவக்கி வைப்பதற்கு இறையருளோடு குருவருளும் சேர்ந்தது என்பதை சாட்சாத் சுரூபமாக இங்கே சுவாமிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை காலமாக அவர்களோடு பயணிப்பதற்கு இறைவன் பாக்கியத்தை கொடுத்திருந்தார். கோவை விழாவிலே சந்தித்தோம், ஈஷா ஆதியோகியை தரிசித்தோம். இப்படி பல தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த இறை ஆற்றல் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே செல்லுகிறது. அவர்களுடைய பாதம் இன்றைக்கு இங்கே திருவடி பட்டிருக்கிறது என்று சொன்னால் இத்தலம் புனிதம் பெற்றது. இன்னும் மேலும் மேன்மைகள் சைவ நீதி வேலூரிலிருந்து புறப்பட்டு எல்லா உலகங்களுக்கும் பரவ இந்த 12 திருமுறை விழா ஒரு அஸ்திவாரமாக, ஒரு ஆதாரமாக நிச்சயம் விளங்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்கான மங்கள ஒளி விளக்குதான் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிஜ சுரூபமாக பார்க்கிறோம். தொடர்ந்து சுவாமியுடைய அருளாசையை நாம் கேட்டு இன்புற்று ரத யாத்திரை துவக்கத்திற்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லி, நல்ல வேளையிலே இவ்வளவு ஆனந்தம் தந்த திருவாசகத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்? வணங்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன ஆசை, அதற்கு ஒரு கோவில் கட்டி பார்க்கணும்னு ஆசை. எல்லாரும் சொல்றது உண்டு இல்லையா? ஒரு நன்மை செய்த ஒரு மனிதருக்கு நம்ம சொல்லுவோம், அவர் ரொம்ப நல்லா இருந்த கோவில் கட்டி கும்பிடலாங்க. திருவாசகத்திற்காக ஒரு கோவிலும் மணிவாசகருக்கான ஒரு மணிமண்டபமும் வரலாற்று சிற்பங்களோடு அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை, ஒரு விண்ணப்பத்தை சிவலோகம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் முன்னமே சுவாமிகளிடத்தில் அறிவித்திருந்தோம். அவர்களுடைய நல்லாசியோடும் அப்பணி முதல் கட்டமாக துவங்கி இருக்கிறது. அதனுடைய அச்சுப்பிரதி இன்று இந்த மேடையில முதலில் அவர் திருக்கரத்தினாலே வெளியிடப்படுகிறது என்பதை ஆனந்தமாக அன்பர்களுக்கு அறிவித்து, மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டி பெருமான் திருவடியையும் குருநாதருடைய திருவடியையும் குருநாதரின் வம்சாவளியாக வாரிசாக விளங்குகின்ற அன்பர்களின் திருவடியையும் வணங்கி முதற்கண் இதை சுவாமிகளிடத்திலே கொடுத்து மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். Thank you.